சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சந்திப்பவர் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் மேம். தொகுதி பங்கீடு விவகாரம் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு முடிந்து விட்டது. ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செய்கையாலேயே அது ட்ரெண்ட் ஆனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஜோதிமணி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில செயல்பாடுகள் சரியில்லை, பணத்துக்காக பணம் தின்போர் அப்படின்லாம் வார்த்தைகளை பதிவிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி சண்டை போடுறாங்க, சீட் கம்மியா வாங்கினதுனாலதான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தொழில ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு இருக்காரு. இந்த நிலைமையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? காங்கிரஸ் கட்சி இங்க மட்டும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. இந்தியா முழுக்க எல்லா இடங்கள்லயுமே அவங்களுக்கு பிரச்சனைகள் தான். இங்க வெளிப்படையாக பேசுறது நம்ம இங்க இருக்கிறதுனால நம்ம அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா சமீபத்துல கர்நாடகாவில் நடந்த சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில நடந்த அந்த பனி போற கடைசி வரைக்கும் தீர்த்து வைக்கவே இல்லை. இப்பவும் சித்தராமையா தான் அங்க முதலமைச்சராக தொடர்கிறார். அவர் மாஸ் லீடர், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் காங்கிரஸ் தலைமை முதல்ல என்ன சொல்றதோ அதை அவங்க செய்யல. இதே தான் இப்ப கேரளாவிலையும் அதே தான் நடக்குது. கேரளாவிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள். இப்போ கேரளாவில் அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னா பினராயி விஜயனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை. ஏன்னா 10 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதுனால. அசாம்ல நீங்க எடுத்துக்கங்க, அசாம்ல இவங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பிஜேபியில சேர்ந்து 2015 இருந்து பிஜேபியோடு பயணிக்கக்கூடியவர் தான் நம்முடைய அசாம்ல இருக்கக்கூடிய அசாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அவருக்கு எதிராக களமாடுறதுக்கு இன்னைக்கு தருண் கோகோய் இருக்காரு. ஆனா காங்கிரஸ் அந்த பழைய வலு என்ன இருந்ததோ, எப்படி வலிமையாக இருந்ததோ காங்கிரஸ், அந்த நிலைமையில அங்க இல்ல. ஆந்திராவில காங்கிரஸ்னுடைய தடமே கிடையாது. தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு 10 எம்பிக்கள் கிடைச்சிருக்காங்க. அதை தாண்டி கடந்த முறை 2021 இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க ஒரு கூட்டணியில இருந்து அந்த கூட்டணியோடு இணக்கமாக பயணிச்சதனுடைய ஒரு விளைவு. இப்போ அதே இணக்கத்தை காங்கிரஸ் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இப்ப அவங்க ஜோதிமணி அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு பதிவு பண்ணியிருக்காங்க. அது திமுக கூட்டணி இல்ல திமுகவால இருக்கக்கூடிய சிக்கல் அப்படியெல்லாம் நம்ம அதை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸோட நேச்சரே இதுதான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ஷனல் ஃபியூட் எல்லா எலெக்ஷன்லயும் வெளியில வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா மாநிலத்திலயும் அது ரொம்ப பெரிய அளவுல மாறி மாறி போய்தான் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸோட ஆஃப் ஷூட், அதாவது காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்தவர்கள் நடத்தக்கூடிய கட்சிகளே நிறைய இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல நடக்கக்கூடியதும் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் தான். தொகுதி பங்கீடு முதல்ல நம்பர்ஸ் வாங்கும் போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் ஒரு வழியா சால்வ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியோ கிரீஷ் சோடங்கரோ பேசும்போது அது ரிசால்வ் பண்ணவே முடியல. கடைசியில சிதம்பரம் தலையிட்டு சோனியா காந்தியோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் இது ஒரு முடிவுக்கே வந்ததுன்றதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வெளிப்படையாக செய்திகள் அது எல்லாமே வெளியில வந்ததுதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்துக்குள்ள, அதாவது கரூர் எம்பி தொகுதிக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பிளி செக்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். 2வது கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு அசம்பிளி செக்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க அவங்களோட விஷ்லிஸ்ட்ல அதையும் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கரூர்ல திமுக கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு சலசலப்பு இருக்கு இல்லையா, அது இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒருவேளை கரூர்ல இந்த முறை எந்த அசம்பிளி செக்மெண்ட்டும் காங்கிரஸ்க்கு கிடையாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். கடந்த தேர்தலையுமே அவங்களுக்கு கொடுக்கல, எல்லாருமே டிஎம்கே கேண்டிடேட்ஸ் தான் லாஸ்ட் டைம். ஆனா கோயம்புத்தூர்ல மயூரா ஜெயக்குமாருக்கு கோயம்புத்தூர் சவுத் கொடுத்துருந்தாங்க. பட் இப்ப நான் கேள்விப்படுற வரைக்கும் என்னன்னா கோயம்புத்தூர் சவுத்ல செந்தில் பாலாஜி அவர்களே நேரடியாக இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரூர் திமுகவிலிருந்து வேறு யாராவது, அதாவது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யாராவது ஒருவர் அங்க போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா கரூர் மாவட்டத்துக்குள்ள அல்லது கரூர் எம்பி தொகுதிக்குள்ள வரக்கூடிய ஒரு அசம்பிளி செக்மெண்ட் மட்டும் திருச்சியில இருக்கு. ஆனா அந்த கூட்டணி கட்சிக்கு திருச்சியிலையும் கொடுக்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுதான் ஜோதிமணியினுடைய இந்த ட்வீட்டுக்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு அவங்களுக்கு அதிக நம்பர்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா காங்கிரஸ்க்கு கீழே இறங்கி வேலை பார்த்து பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆட்கள் இங்க கிடையாது தமிழ்நாட்டுல. அவங்கள எல்லாருமே தலைவர்களாக இருக்காங்க. கீழே இறங்கி
நேரடியா போய் மக்களை சந்திக்கிறதுக்கு அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து பம்பரமா சுத்தி வேலை பார்க்கணும் இதுல கிரவுண்ட்ல. அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் காங்கிரஸ்ல ரொம்ப குறைவு. அதுதான் வந்து இந்த அவங்களோட தோல்விக்கு ஒரு பெரிய காரணமா நிறைய இடங்கள்ல முடிஞ்சிடும். ஏன்னா கட்டமைப்பு வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா, சிவகங்கையில கட்டமைப்பு இருக்கு, கன்னியாகுமரியில கட்டமைப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து இருந்த ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து இந்த பகுதிகளில் ஸ்ட்ராங்காவே இருக்கு. இப்போ செல்வ பெருந்தகை வந்ததுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல அவர் வந்து பூத் கமிட்டிஸ் போட்டிருக்காரு. அப்படி பூத் கமிட்டி போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ஷனல் ஃபியூடு வந்து எப்போதுமே வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேர் காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய பலர் வந்து பேசுறது வந்து நம்ம தாவேகாவோட கூட்டணி போகலாம். அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பிச்சு வச்சதுதான். பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் ஆரம்பிச்சு வைக்கிறாருன்னா, ராகுல் காந்தியினுடைய சம்மதத்தோடு தான் இது வந்து தொடங்கப்படுகிறது. ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து திமுக கூட்டணியிலே இருக்கிறதுனால நமக்கு வந்து நாளாக எண்ணிக்கைகள் குறையுது. எண்ணிக்கைகள் குறையும் போது நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு வந்து பெர்ஃபார்மன்ஸும் குறையும், ஸ்ட்ரென்த்தும் குறையும் அப்படின்றது காங்கிரஸினுடைய எண்ணம். ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. இந்த எலெக்ஷன் சமயத்துல மட்டும் வெளியில வந்து பேசுறாங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு போராட்டம், பாரத் ஜோடோ யாத்திரை அவ்வளவு பெரிய யாத்திரை வந்து இந்தியா முழுக்க போனாரு ராகுல் காந்தி. அப்ப எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் பெற்றிருக்க வேண்டாமா? காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து பிஜேபிக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு மாநிலத்திலயும் ஒரு கட்டத்திலயும் எடுத்துக்கோங்க. தேர்தல் வரும்போது கண்டிப்பா பிஜேபிக்கு போற ஆட்கள் இருப்பாங்க. காங்கிரஸ்ல இருந்து போயிருப்பாங்க எல்லாருமே. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே காங்கிரஸை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த சூழல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரென்த்தோட இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு கூட்டணி இருக்கிறதுனாலதான். ஒருவேளை தாவேகாவோட அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு ஓட் ஷேர் கிடைச்சதுன்னு எல்லாம் அவங்க வந்து பேசலாம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிரும், இல்ல இல்லாமலே போயிரும். அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதன் அடிப்படையில தான் சிதம்பரம் போன்றவர்கள் கடைசி கட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப ஜோதிமணியினுடைய அந்த ட்வீட் வந்து அது ரொம்ப அது வந்து தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்க கட்சியில இருக்கவங்களை நீங்களே நேரடியாக சந்தித்து அல்லது அவங்கள வந்து ஒவ்வொரு முறையும் கேட்டு இல்ல என்ன பிரச்சனையோ உங்க பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனை நடத்துறதுக்கு கூட கட்சியில இடம் இல்லாமல் இருக்கிறதா? அதை வந்து வெளியில ட்வீட்டரா பதிவு செய்யணுமா? இதை தான் மாணிக்க தாகூர் செய்தாரு. இதையே தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி செய்தாரு. அவங்க 2 பேரும் செய்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜோதிமணி இப்ப மட்டும் இல்ல, 2021 தேர்தலையும் இதே மாதிரி தான் ஒரு ட்வீட் ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜியோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க வெளியில வந்து எங்களுக்கு வந்து நாங்க கேட்கக்கூடிய இடங்களை தரல அப்படின்னு அவங்க பேசினதையும் நம்ம பார்த்தோம். ஜோதிமணி ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு எம்பி. அவங்க தொகுதியில வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். அதெல்லாம் நம்ம இல்லைன்னே மறுக்க முடியாது. ஆனா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்சிக்குள்ளேயே சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அவ்வளவு அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க காங்கிரஸ் கட்சியினர் வந்து ஆர்கியூ பண்ணலாம், நாங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எல்லாரும் எங்களோட ஒப்பீனியன்ஸை நாங்க வந்து வெளியில சொல்ல முடியும், நாங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணாலும் எங்களுடைய சொந்த கருத்து தான், கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதன் அடிப்படையில தான் கடைசியில நாங்க எல்லாரும் பயணிக்க போறோம்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா இது வந்து அந்த ஒரு பெர்செப்ஷன் வைஸ் வெளியில வந்து ஒரு பார்வை அப்படிங்கும் போது அது வந்து அந்த மதிப்பை வந்து குறைச்சிருது இல்லையா? அந்த மதிப்பை குறைக்கும் போது காங்கிரஸுக்கான ஸ்பேஸை வந்து அது சுருக்கிக்கிட்டே போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா காங்கிரஸ்ல ஃபேக்ஷனல் ஃபியூட் இல்லாம நீங்க காங்கிரஸை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. கோஷ்டி பூசலும் காங்கிரஸும் எப்போதும் ஒன்றாக பின்னி பிணைந்தது இணைந்தது தான். நீங்க சொன்னது போல உங்களுடைய வார்த்தைகள்லயே வந்து அது காங்கிரஸினுடைய நேச்சரே இதுதான் அப்படின்றப்போ, இது களத்துல அவங்களுடைய முரண்பாடுகளை பொது வெளியில சொல்றப்போ அந்த களம் என்னவாக இருக்க போகுது? சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல்ல அவங்களுடைய விமர்சனங்கள், அவங்களுடைய முரண்பாடுகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு தெரிய வருதுனால இது களத்திலையும் எதிரொலிக்கும் இல்லையா? இன்னைக்கு செல்வகுமார் தாவேகா போய் சேர்ந்த பிறகு ஒண்ணு சொல்றாரு, ராகுல் காந்தியே தாவேகாக்கு தான் போகணும்னு விரும்பினாரு, தீய சக்தியை வீழ்த்தணும்னு அவர் விரும்பினாருன்னு சொல்ற போது ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ, தலைமைக்கிட்டே அந்த பிரச்சனை இருக்கும்ன்ற பார்வை வருது இல்ல? தலைமைக்கிட்டே பிரச்சனை இருக்குதான், இல்லாமல் எல்லாம் இல்ல. நீங்க ராகுல் காந்தியை வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து அக்சசபிளா இருந்திருக்கணும்,
கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு நீங்க வந்து ஒரு இன்க்ளூசிவா இருக்கணும்ல எப்போதும். இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அப்படி ஒரு ஸ்பேஸை கொடுத்து அவங்கள வந்து அரவணைச்சு கொண்டு போயிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி காலகாலமா பல பல நாட்கள் உங்களோடய நீடிக்கக்கூடியவர்களை தலைவர் வந்து நேரடியாக இதுதான் பீகார்ல நடந்தது. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் தோத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் காங்கிரஸ் போட்ட டூப்ளிகேட் கேண்டிடேட்ஸ். இங்க பாண்டிச்சேரியிலயும் அதுதான் நடக்குது. பாண்டிச்சேரியில என்ன சொன்னாங்க, கடைசி நேரம் அதாவது நாமினேஷன் முடிகிற வரைக்குமே எத்தனை தொகுதிகள் திமுகவுக்கு எத்தனை, காங்கிரஸுக்கு எத்தனை, கூட்டணியில விசிகாவுக்கு எத்தனை, சிபிஎம்க்கு எத்தனைன்னு முடிவு பண்ணவே இல்லை. எல்லாருமே நாமினேஷன்ஸ் 30 தொகுதிகளுக்கும் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கொடுக்கணும், வித்ட்ரா பண்ணிடுவோம் நாங்க அப்படின்னு. இப்போ ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க காங்கிரஸ். அப்போ என்ன ஆகுது, 16 தொகுதிகளில் மட்டும்தானே நீங்க கொடுத்துருக்கணும். உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவர்களே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து வெளியே ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க, இது வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட். நாங்க வந்து நட்பு ரீதியா எப்படி சண்டை போட முடியும்? சண்டைனா சண்டை தான், நட்பெல்லாம் கிடையாது. நான் சும்மா உன்னை ஒரு தடவை அடிச்சுக்கிறேன், நீ பரவாயில்ல வலிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி கணக்குகள் அப்படின்னா அந்த கணக்குகளுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். பாண்டிச்சேரியில நடக்கிறது என்னன்னா, இந்த எலெக்ஷன் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப ஈஸியா, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ரொம்ப ஈஸியா வின் பண்ணக்கூடிய எலெக்ஷன். ஏன்னா அங்க வந்து எப்போதும் முகங்களுக்கு தான் வந்து வாக்குகள் கிடைக்கும். நீங்க வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகளோ அந்த கட்சிகளுக்கான ஈக்குவேஷன்ஸோ எல்லாம் கிடையாது. பாண்டிச்சேரி எப்போதும் லீடர்ஸை பொறுத்து தான் அந்த ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஓட்டு போடுவாங்க. ஏன்னா ஒரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 30,000 35,000 ஓட்டுகள், அதை விட சில தொகுதிகள் எல்லாம் குறைவான ஓட்டுகள் கூட இருக்கு. மொத்தமே வந்து 9.5 லட்சம் 9.50 ஓட்ஸ் தான் அங்க, 9.50 lakhs ஓட்டு தான் அங்க. அப்ப இந்த இவ்வளவு குறைவான வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஒண்ணு நாங்க 16 தொகுதிகள்ல தான் நிக்கிறோம், இல்ல 14 தொகுதிகள்ல தான் நிக்கிறோம், பிரிச்சது தான் சொல்லிருக்கோம். திருமாவளவனே வெளியில வந்து சொன்னாரு, நாங்க வந்து தனித்து போட்டியிடுறதுன்னு. ஏன்னா காங்கிரஸ் சொல்ல காப்பாத்தல, அப்ப நாங்க வந்து தனித்து போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணணும். சிபிஎம் வந்து இப்ப 4 தொகுதிகள்ல போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து மாஹேல இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவங்க ஆதரிக்க போறாங்க. இவங்க டிஎம்கேவும் 14 கான்ஸ்டிடுவன்சிஸ் அவங்க போட்டதை மற்ற இடத்துல எல்லாம் அவங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கல. அங்க என்ன கணக்கு இப்ப அப்படின்னா, திமுக இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்தா திமுக அதிக எண்ணிக்கையில ஜெயிச்சிரும். திமுக அதிக எண்ணிக்கையில வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா நாமினேட்டட் எம்எல்ஏஸோட சேர்ந்து அவங்களால ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு கூட வர முடியும். அப்படி டிஎம்கே வந்து ஒருவேளை காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வந்துட்டா, கூட்டணி வெற்றி பெற்றுட்டா டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணும், டிஎம்கே கிட்ட நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால இது திமுகவுக்கான எலெக்ஷனா மாறிடும்ன்றதுனாலதான் காங்கிரஸ் இந்த முறை பாண்டிச்சேரியில இவ்வளவு பெரிய குளறுபடிகளை செய்கிறது. அந்த குளறுபடிகளை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த எலெக்ஷன் பிரச்சாரம் அது இது எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வெளியில வந்து அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன, ஃப்ரெண்ட்லி ஃபைட். அப்போ ஃப்ரெண்ட்லி ஃபைட் வந்து பக்கத்துல இருக்க புதுச்சேரி மாநிலத்துல நீங்க பண்ணா பிஜேபி உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய, கொள்கை ரீதியாக எல்லா விதத்திலும் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற போது அதை எதிர்த்து பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல ஜோதிமணியோ இல்ல வேற யாருமோ, இவங்க எல்லாருமே லீடர்ஸ் தான், யாரும் தொண்டர்கள் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அது வந்து ரொம்ப சங்கடத்தை கொடுக்கும். அல்ல வந்து அவங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு எல்லாமே ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் சொல்லும் போது இவங்களும் அதை வந்து பாண்டிச்சேரியில நடக்கிறதுக்கு கூட கேள்வி கேட்டிருக்கலாம். ஏன்னா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலம் பிஜேபி, அங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு அங்க இருந்து ரொம்ப வேகமாக தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியும்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணம். நீங்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தொடர்ந்து களமாடுகிறீர்கள் அப்படின்னா பாண்டிச்சேரியிலையும் கேள்வி கேட்டிருக்கணும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் முக்து பாரத். பிஜேபி அதை செய்யவே வேண்டாம், காங்கிரஸே அதை செய்துட்டு போயிடும். காங்கிரஸ் முக்து பாரத்ன்றதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களே அவங்கள வந்து நிறைய இடங்கள்ல போட்டியில இல்லாமல் காணாமல் செய்துவிடும். பீகார்ல இதுதான் நடந்தது. பீகார்ல தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியை பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளவு நேரம் காத்து கிடந்தார் டெல்லியில. அதை தாண்டி கேசி வேணுகோபாலும் கர்கேவும் தான் அவரால் சந்திக்க முடிந்தது. அவரால் நேரடியாக ராகுல் காந்தியை சந்திக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 60 இடங்களுக்கு மேலாக காங்கிரஸ் நிறைய குளறுபடிகளை பீகார்ல செய்தது. அந்த பீகார் எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய தோல்வி. தேஜஸ்வி வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தேர்தல். ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுத்தது. அப்ப அதுக்குள்ளான அட்வான்டேஜஸை நீங்க வந்து கடைசி நேரத்துல அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்க வேண்டாமா? அப்ப அதை காங்கிரஸ் எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எஸ்ஐஆர் எல்லாம் பேசுதுச்சோ அதுக்கு தகுந்த அளவுக்கு
மற்றது எல்லாத்தையும் அதாவது களமாடவே இல்லை. ஆனா இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளவு தூரம் பேசணும், எஸ்ஐஆருக்கு எதிராக களமாடணும்ன்ற ஒரு அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து கொடுத்து, ஏன்னா அவர் டேட்டா மட்டும்தான் கையாளுவார் நம்முடைய பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் தான் இதை செய்தது. அவர் அதை ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ராகுல் காந்தி ஒவ்வொரு ஊரா போய் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா எவ்வளவு தூரம் நீங்க டேட்டா பேசுனீங்களோ அவ்வளவு தூரம் காங்கிரஸ் வந்து அங்க களத்துல என்ன வேலை செய்யணும், கூட்டணியோட எவ்வளவு இணக்கமாக இருக்கணும் அப்படின்றத அவங்க கையில எடுக்கவே இல்லை. இங்கேயும் அதுதான். தமிழ்நாட்டிலையும் பிரவீன் சக்கரவர்த்தி அதை தான் செய்யறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் மூலக்காரரு, அவர் மட்டும்தான் வந்து தொகுதிகள் அதிகமா வாங்க முடியும் அப்படின்னா, முதல்ல இங்க பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நின்று வெற்றி பெற்றிருக்கணும். அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை திமுக கூட்டணியில இருந்து ராஜ்யசபா சீட் கேட்கிறாங்க. அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கப்படுது. ஏன் மறுக்கப்படுது அப்படின்னா, பிடிஆருடைய அந்த ஆடியோவை அவர் தான் லீக் பண்ணாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. அது வந்து இன்னும் அது வந்து அலிகேஷன் தான், இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல. அதுக்கு பிறகுதான் அவங்க கொடுக்கலன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலும் எல்லாருக்கும் கிடைச்ச தகவல். அந்த அடிப்படையில பிரவீன் சக்கரவர்த்தி இங்க தமிழ்நாட்டுல எந்த தேர்தலுமே போட்டியிட முடியறதில்ல. கடந்த முறை மயிலாடுதுறை தொகுதியில சீட்டு கேட்டாரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க டிஎம்கே. அதுக்கப்புறம் தான் கடைசி நேரத்துல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கடைசி 3 மணி நேரத்துக்கு முன்னாலதான் சுதா வந்து நாமினேஷன் ஃபைல் பண்றாங்க. அதாவது அன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதிக்கு ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கு போக போறாரு. வேட்பாளர் இல்லாமல் நாங்க பிரச்சாரம் செய்ய முடியாது, எங்களுக்கு வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் அது செய்யறாங்க. நாகர்கோயிலையும் அதை தான் செய்தாங்க. நாகர்கோயிலுடைய வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை கடைசி நேரத்துலதான் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப இது மாதிரிதான் காங்கிரஸினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்படின்னா எப்படி வந்து நீங்க வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாம எல்லா கூட்டணிகளும் திணறதான் செய்யும். இன்னைக்கு டிஎம்கே கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸை தாண்டி திமுகவையும் இதுக்கு வந்து குறை சொல்லிதான் ஆக வேண்டும். திமுக செய்த தவறுகளையும் அல்லது திமுக எடுத்த அதீதமான நடவடிக்கைகளையும் இதுல வந்து நம்ம சுட்டி காட்டதான் வேணும். ஏன்னா அவங்க டிஎம்டிகேன்ற ஒரு பார்ட்டியை உள்ள கூட்டிக்கிட்டு வந்ததுனால இப்ப வந்து ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு தொகுதிகள் ஒதுக்க முடியாம, அதாவது நம்பர்ஸ்ல முதல்ல சிக்கல்கள் இருந்தது, அதை சால்வ் பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் வந்து ஒரே தொகுதியை, இப்ப வந்து விருத்தாச்சலம் வந்து ஏற்கனவே காங்கிரஸினுடைய தொகுதியா இருந்தது, எங்களுக்கு வேணும்ன்றாங்க அவங்க. ஆனா டிஎம்டிக்கு எங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங் ஹோல்டு, அதனால எங்களுக்கு கொடுங்கன்றாங்க. இது மாதிரியான சிக்கல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. தேமுதிகவை உள்ள கூட்டிகிட்டு வரும்போதே எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும், அல்லது வந்து அதை எப்படி வந்து சமாளிக்க முடியும், மற்ற ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி சமாளிக்க முடியும்ன்ற ஸ்ட்ராட்டஜி இல்லாம டிஎம்கே வந்து ஆரம்பத்திலே இதை முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் இல்லாம டிஎம்டிக்கு உள்ள கூட்டு வந்தாங்களோ. காங்கிரஸ் இல்லாம போயிருந்தா திமுக வந்து பர்செப்ஷன்ல அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு இமேஜ் அடி வாங்கியிருக்கும். ஏன்னா மதசார்பற்ற கூட்டணின்னு தானே திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஸோ காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியை தான் மதசார்பற்ற கூட்டணியாக வந்து எப்போதுமே மக்கள் வந்து அது வந்து அந்த புது புத்தியில பதிஞ்சதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது காங்கிரஸ் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிக்கலாயிரும். இவங்க வந்து அதனாலதான் தேமுதிகவை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. தேமுதிக உள்ள வந்துட்டா ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் தங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கும். வேற யாரும், ஏன்னா விஜய் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடக்கூடாது பொலிட்டிக்கலா. விஜய் பொலிட்டிக்கலா ஸ்ட்ரென்தன் ஆகிறது வந்து டிஎம்கேக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும், அதிமுகவை விட திமுகவுக்கு தான் அதிகமான பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றதுக்காக இவங்க டிஎம்கே வந்து ஆரம்பத்திலேயே தேமுதிகவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. தேமுதிக உள்ள கூட்டிட்டு வரும்போதே எப்படிப்பட்ட தொகுதிகளை கேட்பாங்க, எங்கெங்க வந்து சிக்கல்கள் இருக்கும், தொகுதி எண்ணிக்கையை வந்து எப்படி வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத ஆரம்பத்திலேயே பேசி அல்லது அதுக்கான அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு கடைசி நேரத்துல இந்த சிக்கல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு திமுக ஒருவேளை நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ கேண்டிடேட் லிஸ்ட்டும் மேனிஃபெஸ்டோவும் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் வந்து தொகுதிகள் எல்லாம் பின்னால வந்து அவங்க வேட்பாளர்களை அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், காங்கிரஸுக்கு ஒருவேளை அவங்க கேட்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் திமுக கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க. இன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா? வேட்பாளர் பட்டியல் அவங்கள்ட்ட ரெடியா இருக்கா? மற்ற கட்சியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடகடன்னு பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது வேட்புமனு தாக்கல். ஆனா இடையில வந்து ஒரு நாள் குட் ஃப்ரைடே, ஒரு சாட்டர்டே சண்டே வருது, 3 நாள் போயிடுது. அப்போ மொத்தம் 3 நாள் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கான டைமே இருக்கும். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுப்பாங்க. அவங்க வேட்பாளர் பட்டியலே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. 2 தொகுதி கொடுப்பாங்க, 2 தொகுதி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து காங்கிரஸினுடைய நேச்சர். ஆனா
கடைசி நேரத்துல வந்து அவங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லைன்னா அவங்களுக்கு தான் எல்லா விதத்திலையும் அது நஷ்டத்தை கொடுக்கும். நீங்க ஒரு சைடு மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். காங்கிரஸ் மட்டும் தான், தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கிட்டதான் கட்சி பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுடைய நேச்சர் அப்படி இருக்கு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் பாஜகலயும் அந்த பிரச்சனை இருக்கு, உட்கட்சி பிரச்சனை. அண்ணாமலை கைவிட்டுட்டாங்க, தமிழிசைக்கு வேண்டிய தொகுதியை வாங்கிட்டாங்க. பிஜேபியில வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பிரச்சனை. தேசிய அளவுல மத்த எந்த மாநிலத்திலயும் பிஜேபியில இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்காது. தமிழ்நாட்டுல பிஜேபியும் ஒரு காங்கிரஸ் தான். ஏன்னா இங்க வந்து அவங்களுக்கு பிஜேபியில வந்து தமிழ்நாட்டுல வெறும் லீடர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க வந்து காடா செய்யல. நீங்க பாருங்களேன், அவங்களுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட்டும் தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஜெயிக்கவே இல்லாத ஒரு எம்பி கூட ஜெயிக்காத தமிழ்நாட்டுல இருந்து ஒரு இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இத்தனை பேருக்கு இடம் கொடுத்துமே அவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எல்லாரும் வந்து தலைவர்களாகவே இருக்கிறாங்க. பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்க ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே, அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பகுதியில ஒர்க் பண்ணி அங்க அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுக்கணும் அப்படின்றது யாருக்குமே இல்லை. அதனால பிஜேபிலையும் கன்ஃபியூஷன் தான். இன்னைக்கு வந்து அங்க நமக்கு தெரிஞ்சது 3 வேட்பாளர்கள் யாருன்றது நமக்கு உறுதியா சொல்ல முடியும். ஒண்ணு வந்து மயிலாப்பூர்ல தமிழிசை, கோயம்புத்தூர் நார்த்ல வானதி ஸ்ரீனிவாசன், சாத்தூர்ல வந்து நயினார் நாகேந்திரன். இது 3 மட்டும் நமக்கு உறுதியாக தெரியும். அதுல சாத்தூர்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். பாக்கி எல்லா தொகுதிகள்லயும் திமுக, தாவேகா அந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் இருக்கிறதுனால பிஜேபியால ஒரு நல்ல அவினாசி தனபால் அவர் தொகுதியை கூட வந்து எல்முருகனுக்கு கொடுக்கறதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆமா, முருகனுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா முருகனால அங்க வெற்றி பெற முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏடிஎம்கே கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. பிஜேபிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தொகுதி பட்டியலே பாருங்களேன், தொகுதி பட்டியலே கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாரு எடப்பாடி. பிஜேபியை மட்டும் இல்ல, பாமகவையும் காலி பண்ணிட்டாரு, அமமுகவையும் காலி பண்ணிட்டாரு. எப்படி எல்லா சிட்டிங் மினிஸ்டர் 13 சிட்டிங் மினிஸ்டர் தொகுதி, ஒரு ஸ்பீக்கர் தொகுதி. வழக்கமா வந்து ஒரு பேச்சு இருக்கும், என்னன்னா ஏடிஎம்கே வந்து மெகா அலையன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன் அவரால் வந்து ஒரு மெகா கூட்டணியை வந்து கட்டி அமைக்கவே முடியல அப்படின்னு. 2019லயும் சரி, 21லயும் சரி, அதுக்கு பிறகு 24ல, இப்போ வந்து 26, இப்போ எல்லா நேரங்கள்லயுமே அவர் என்ன பண்றாரு, கூட்டணி கட்சிகள் வந்து ஜெயிக்கணும், அவங்க கூட இருக்கணும், ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அவங்களுக்காக நம்ம வந்து களத்துல இருந்து அதிமுக வந்து உதவியா நின்று அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான தொகுதிகள் எல்லாம் கொடுக்கல. உங்களால முடிஞ்சா நீங்க ஜெயிச்சுக்குங்க, இது உங்களுக்கு இந்த தொகுதி கொடுத்தாச்சு, தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ உங்க பிரச்சனை அப்படின்றாரு. அதனால ஜெயிக்கக்கூடிய எந்த தொகுதிகளுமே இப்ப வரைக்கும் பிஜேபிக்கோ இல்ல அமமுகவுக்கோ இல்ல பாமகவுக்கோ கொடுக்கப்படல. பாமகவை நினைச்சாதான் பாவம். பெரம்பூர் தொகுதி விஜய்க்கு பெரம்பூர்ல வந்து பாமகவை கண்டெஸ்ட் பண்ண வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்ல போனா சென்னையில ஜெயலலிதா இருந்த போது நிறைய தொகுதிகள், திமுக வசம் இருந்த நிறைய தொகுதிகள் வந்து 2006 தேர்தல்ல மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாங்க டிஎம்கே. அப்ப கூட சென்னையில பெரும்பாலான தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து சென்னையில வந்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. ஆனா போன தேர்தலில் தான் 16 கான்ஸ்டியூன்சிலையுமே அதிமுக காலி. ஏன்னா அதுக்கு வந்து டி நகர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது ஏடிஎம்கே, சத்யாவுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, டி நகரை வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்டாரு. டி நகரை கூட்டணிக்கு கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கொடுத்ததுனால 2021ல அவங்களால தக்க வைக்க முடியல. அது மாதிரி நிறைய கணக்குகள்ல வந்து ஏடிஎம்கே வந்து வேணும்னே தான் கால்குலேட் பண்ணி ஒருவேளை கூட்டணி எல்லாருமே தோக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாரோ என்னவோ. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 35ல இருந்து 50 கான்ஸ்டியூன்சி தான் அவங்க வந்து ரொம்ப தீவிரமா ஃபைட் பண்ண போறாங்க. வெறும் அந்த லீடர்ஸ், அவங்களோட லீடர்ஸும் ஆஃபீஸ் வேராஸும் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சி தான் ஃபைட் பண்ண போறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் ஏற்கனவே வந்து நாங்க ஜெயிச்சா பரவாயில்ல, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்களோன்னு தோணுது. நன்றி மேம், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.